சார் ஆக்சுவலா இந்த ஏரியால ரொம்பவே பிரபலமா இருக்கீங்க. உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். ஆக்சுவலா ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? அதாவது ஜோதி, அதாவது இருட்டில் இருக்கும். நம்ம இருட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு என்ன பேரு? ஜோதி. சிம்பிள். அதாவது நம்ம இருட்டில், வாழ்க்கையில் இருட்டில் இருக்கும்போது அந்த ஜோதியை காட்டக்கூடியது ஜோதிடம். நமக்கு வாழ்க்கையை காட்டும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க பிறந்த டைம் தெரியலனா லக்னம் கண்டுபிடிக்க முடியாத. நீங்க லக்னம் என்பது என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம்? லக்னம் ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னாக்கா தலை, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். கை இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கால் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், காது கேட்கல, கண்ணு தெரியல, எவ்வளவு பேர் வாழ்ந்துதான் இருப்பாங்க இல்லையா? மூக்குல சுவாசம் இல்லை, பேச முடியல, எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாம். தலை இல்லைன்னா முண்டம். எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் பார்க்காம இழுத்துட்டு ஓடிட்டு போறவங்க இருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கும் போது பார்த்து பண்றவங்களுக்கு தானே சார் பிரச்சனைகள் வருது. பார்த்து பண்றவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. நிறைய பேர் நல்லாவே இருக்காங்க, ஒரு சில பேருக்கு பிரச்சனை வருது. அதாவது ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடர் பொய்யாகலாம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஜாதகத்துல ஒரு நல்ல சிறப்பா கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்னா எதை பார்க்கணும்? வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் பக்தி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப்ளிகேன்ல இருக்கேன். இங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான். இவரை பத்தி சொல்லணும்னா இவருக்கு ஒரு அடை பேரே இருக்கு, அதிர்ஷ்ட ஜோதிடர் சீதாராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இந்த ஏரியால ரொம்பவே பிரபலமா இருக்கீங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். ஆக்சுவலா ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? அதாவது ஜோதி, அதாவது இருட்டில் இருக்கும். நம்ம இருட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு என்ன பேரு? ஜோதி. சிம்பிள். அதாவது நம்ம இருட்டில், வாழ்க்கையில் இருட்டில் இருக்கும்போது அந்த ஜோதியை காட்டக்கூடியது ஜோதிடம். நமக்கு வாழ்க்கையை காட்டும். ஜோதியை தேடி போகக்கூடிய இடம், அதுதான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் பார்ப்பதற்கு எது ரொம்ப முக்கியம் சார்? சில பேர் சொல்லுவாங்க பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த இயர், இதெல்லாம் ரொம்ப அவசியம்னுவாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பிறந்த டைமே தெரியாது, அப்ப என்ன பண்றது? அதாவது நேரம் தெரியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். குறைஞ்சபட்சம் ஒரு காலையிலயா, சாயந்தரமா, மத்தியானமா, ராத்திரியா, ஏதோ ஒரு நேரம். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த தேர் வெளியில வந்தது நீ பிறந்த, மணி அடிச்சது நீ பிறந்த, அப்படி கோவில்ல மணி சத்தம் கேட்டது நீ பிறந்த, அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நம்ம ஜாதகத்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஒன்று, இந்த மாதிரி ஜாதகமே இல்லாதவங்க, அதாவது எனக்கு பிறந்த தேதி தெரியாது, மாதம் தெரியாது, வருஷம் தெரியாது, பிறந்த இடம் தெரியாது. ஸோ இடத்துலையும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் ஹைதராபாத்தில் பிறக்கிறாரு, ஒருத்தர் சென்னையில் பிறக்கிறாருன்னா அந்த லேட்டிடியூட் லேட்டிடியூட் மாறும். அதில் சின்ன சேஞ்சஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பிறந்த இடம் ரொம்ப ரொம்ப மெயின். அப்படி தெரியாதவங்க, இப்போது உதாரணத்துக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிட்டு போயிடலாம், இப்படிலாம் இருக்கும்பா அப்படின்னு. இந்த கல்யாணத்துக்குன்னு வரும்போது இந்த தொந்தரவுகள் வரும் நிச்சயமா. அப்போ நமக்கு ஜாதகமே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த பேர் ராசின்னு ஒன்று இருக்கு. இப்போ யாரு என்ன பேர், இப்போ மாதவி அப்படின்னு ஒரு பேர்னா இந்த மாக்கு முதல் எழுத்தும், இப்போ வெங்கட்ராமன் அப்படின்னா வேக்கு ஒரு முதல் எழுத்தும் எடுத்து நம்ம அந்த பொருத்தத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடலாம். மற்றபடி ஜாதகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியா? சரி, இப்போ நீங்க சொன்னீங்க பிறந்த டைம் தெரியலனா லக்னம் கண்டுபிடிக்க முடியாத. நீங்க லக்னம் என்பது என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம்? லக்னம் ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னாக்கா தலை, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆமா. கை இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கால் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், காது கேட்கல, கண்ணு தெரியல, எவ்வளோ பேர் வாழ்ந்துதான் இருப்பாங்க இல்லையா? மூக்குல சுவாசம் இல்லை, பேச முடியல, எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாம். தலை இல்லைன்னா முண்டம். சிம்பிள். ஸோ அந்த லக்னம் தான் தலை. இந்த தலை இல்லைன்னா ஜாதகத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் மற்ற அதாவது எந்த லக்னமோ அது ஒன்றாவது தலை. அதுக்கப்புறம் கை, கால், உடம்பு, கால் வரைக்கும் நம்ம 12வது இடம் வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ தலை இல்லைன்னா ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருத்தவங்களோட லக்னத்தை வச்சு அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமா. எந்த லக்னமோ, இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, மேஷத்துக்கு உண்டான இடம் செவ்வாய், அதுக்கு அதிபதி. இப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை என்ன? இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். இப்போது ஒரு குழந்தை பிறக்கிற இடத்த பொறுத்து தான் அதோட தன்மை இருக்கும். கரெக்டாக எங்கே பிறந்ததோ அந்த, இப்போ ஒரு இடத்துல பிறக்கிறது, அவங்கள அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு எங்கேயாவது இந்த ஹோமில் விட்டுறாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குமா, இல்லை ஹோமில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? ஹோமில் இருக்கக்கூடியது, அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி ஒரு மனிதனுடைய இயற்கை குணாதிசயங்களை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இந்த சிவ லக்னம்ன்றாங்களே, அதுனா என்ன? சிவ லக்னம், விஷ்ணு லக்னம் சொல்றதுன்றது
எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது ஒர்க் பண்ணலை. இருந்தாலும் சொல்லலாம். அதாவது சிவலக்னத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க, விஷ்ணு லக்னத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜோதிடம் நீங்கள் கரெக்டாக துல்லியமாக கணிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் அவசியம்? நீங்கள் சொன்னது தான் முதல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. அதை பிறந்த தேதி, மாதம், வருஷம், நேரம், பிறந்த இடம், இந்த 5 வந்து ரொம்ப முக்கியம். இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாதகத்தை வந்து கணிக்க முடியும். இப்போ ஒரு டவுட், 10 பொருத்தமோ 11 பொருத்தமோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு, கரெக்டுங்களா? இத்தனை பொருத்தம் பொருந்தியும் வந்து ஒரு சில பேருக்கு ஏன் விவாகரத்து ஆகுது? ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இது, நல்ல கேள்வி. இது இந்த 10 பொருத்தம் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் என்ட்ரி, இதே முக்கியம் கிடையாது. இதில் வந்து ரொம்ப முக்கியம் ராசி பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லை. யோனி கூட பரவாயில்ல. யோனி பொருத்தம் எப்படி பார்ப்பீங்க? யோனின்றது ஜாதகத்தில் அதுதான் சொல்ல வரேன். யோனி பொருத்தம் இல்லை, ராசி பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். கழுத்து, வயிறு, கால்னு சொல்லி ரஜ்ஜு பொருத்தம் சொல்லுவாங்க. தலை, கழுத்து, வயிறு, கால். இந்த ரஜ்ஜு பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆயுளுக்கு சம்மந்தப்பட்டது. இது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ராசி பொருத்தம் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதை மீறி 9 பொருத்தம் இருக்குது. 10 நீங்கள் சொல்கிற மாதிரியே 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது. அப்படி இருந்தும் ஜாதகத்தில் கட்டம் சரியில்லைன்னா நிச்சயமாக ரிஜெக்ட். சரி, இப்போ கட்டம் வந்து இப்போ 6 பொருத்தம் தான் இருக்குது, பட் கட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தாராளமாக வந்து கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரஜு இருக்கணும், ராசி இருக்கணும். ரஜுனா என்ன சார்? அதான் இப்போ சொன்னேன், கழுத்து பொருத்தம், தலை பொருத்தம், வயிற்று பொருத்தம், கால் பொருத்தம். இது வந்து மாங்கல்யத்துக்கு சம்மந்தப்பட்டது. இது நாளைக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா ரஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் பார்க்காம இழுத்துட்டு ஓடிட்டு போகிறவங்க இருக்காங்க, இப்போ நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களாம் நல்லா இருக்கும் போது வந்துட்டு பார்த்து பண்ணுறவங்களுக்கு தானே சார் பிரச்சனைகள் வருது? பார்த்து பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் நல்லாவே இருக்காங்க, ஒரு சில பேருக்கு பிரச்சனை வருது. அதாவது நான் ஜென்ரலாக சொல்கிறது தான், ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடர் பொய்யாகலாம். வாஸ்தவம். அதாவது பார்க்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது இல்லையா? இப்போது நம்ம எவ்வளோ இடத்துல பார்க்குறோம், டாக்டர்ஸ் வந்து போலி டாக்டர்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அது வந்து தப்பு இல்லை, அவங்கவுங்களுடைய பொழப்பு. அவங்க வந்து இது நீ செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து போய் கேட்கக்கூடிய இடம் வந்து சரியான இடமா இருக்கணும், ரொம்ப முக்கியம். இதுக்காக வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இழுத்துட்டு போகிறாங்க, அவங்க வந்து சூப்பராக இருக்கிறாங்கன்னா இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்திருக்கும். இவங்க இப்படி தான் இருக்கணும்னு அவங்க கர்மா இருந்திருக்கும். ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க கூட வந்து டைவர்ஸ் ஆகுது. அப்போது நம்ம ஜாதகத்தை பார்க்கக்கூடிய விதம், யாருக்கிட்ட நம்ம பார்க்குறோம், அவங்க எப்படி பார்க்குறாங்க. பொதுவாகவே என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கல்யாணம் பொருத்தம் பார்க்குறது அப்படின்னும் போது குறைஞ்சது 3 பேரை பார்க்கணும். 3 ஜோதிடர்களை நானே சொல்லி அனுப்புவேன். நான் சொல்கிறது மட்டும் வச்சுக்காதீங்க, 3 ஜோதிடர்களை பாருங்கள். ஏன்னா 3 பேரும் 3 கருத்தை நிச்சயமாக சொல்லுவாங்க. அதில் 2 பேர் சொல்கிறத நிச்சயமாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ வேண்டாம்னு சொல்லி இன்னொருத்தர் வேண்டாம்னு சொன்னார்னா 2 பேர் சொல்கிறத எடுத்துக்கோங்க. நான் வேணும்னு சொல்லி இன்னொருத்தரும் வேணும்னு சொன்னார்னா 2 பேர் சொல்கிறத எடுத்துக்கோங்க. 2 பேர் வேண்டாம்னு சொல்கிறது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை உங்களுது. ஜோதிடர் வந்து இன்றைக்கி சொல்லிட்டு போவார், இன்னொருத்தர் வருவாங்க, அவங்களையும் பார்த்து நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருப்போம். நாங்கள் 10 பேரை பார்ப்போம் ஒரு நாளைக்கு. உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தடவைக்கு நீங்கள் 4 தடவை கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. தப்பே கிடையாது, தப்பு இல்லை. அதாவது என்னை மட்டும் தான் நீ நம்பணும் அப்படின்னு சொல்கிறதுல நியாயமே கிடையாது. நான் சொல்கிறது நீ ஏன் கேட்கலன்னு சொல்கிறதுலையும் நியாயம் கிடையாது. இப்போது இந்த கட்டம் சொல்கிறாங்க இல்லை சார், கட்டத்தில் வந்து 7ஆம் இடம் தான் வந்துட்டு கணவன் மனைவியை குறிக்குது, அது சரியில்லைன்னா வந்து சரியாக இருக்க மாட்டாங்க, இது உண்மையா? நிச்சயமாக அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 12 ராசி கட்டத்திலையும் ஒரு இடமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டமும் 320 பாயிண்ட்டை பொறுத்து. ஒரு கட்டமும் 12 கட்டம்னா எவ்வளோ பாயிண்ட் பார்த்துக்கணும். அப்பா, அவ்வளோலாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்கா எழுந்து போயிடுவாங்க, வரேன் சாமி நான் அப்புறம் பார்க்கலான்னு போய் எழுந்து போயிடுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது எப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கரும்பை பிழிஞ்சு சாரை கொடுத்துடணும் ஒரு டம்ளரில். இவ்வளவும் சொல்லக்கூடாது, இப்படியும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ அப்போ என்னன்னா, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, ஃபஸ்ட்டு எதுக்காக வராங்க. இப்போது இது வந்து நீங்கள் உண்மையாக இந்த கட்டம் இது உண்மையாக, இந்த கட்டம் இது உண்மையான்னு நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து உண்மை இல்லைன்னா காலங்காலமாக இது வந்து நிச்சயமாக இன்னி வரைக்கும் இருந்திருக்காது. இதெல்லாம் உண்மைன்றதுனால தான் இன்னி வரைக்கும் இருந்திருக்கு. எப்போவே போயிருக்கும். கரெக்டாக? கரெக்டு. எவ்வளோ காலமாக ஜாதகத்தை பார்த்துட்டு வரோம்.
எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கட்டம் இதுக்கு தான் அப்படின்னு பல பேர் ஆராய்ச்சி பண்ணி பல பெரிய அறிஞர்கள்லாம் பேசி எவ்வளோ பேர்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி இது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வந்திருக்கு. ஒரு மாத்திரை போடுறோம், இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அந்த மாத்திரையில் எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கும்ன்றது தெரியுமா? எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. நண்பர் கூட ஒரு விஷயத்த சொன்னார். இப்போது ஒரு சின்ன இது எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். உண்மையான வார்த்தை. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிடுறோம். அப்போது ஒரு விஷயங்கள் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இன்னி வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அது உண்மைதானே இருக்க போகுது. பொய் அதை நம்ம பேச போகிறது இல்லையே. அழிஞ்சு போன விஷயத்தை நம்ம பேச போகிறது இல்லை. இப்போ இருக்கு. கரெக்ட். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஜாதகத்தில் ஒரு நல்ல சிறப்பாக கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்னா எதை பார்க்கணும்? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதுக்கப்புறம் அதே வாக்குஸ்தானம். வாய் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்குஸ்தானம். ஸோ அதுக்கப்புறம் 7ஆம் இடம் நீங்கள் சொன்ன மாதிரியே களத்திர, அதாவது களத்திர ஸ்தானம்னா பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண். ஸோ இப்போது நம்ம ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது ஆணனுடைய தன்மை எப்படி இருக்குன்றது அந்த பெண்ணுக்கு 7ஆவது இடம், ஆணுக்கு பார்க்கும்போது பெண்ணுக்கு 7ஆவது இடம். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், நான் முதல்ல சொன்னேன், ஒரு கிரகமும் ஒரு விஷயத்துக்கு அதிபதி. அதாவது இப்போது உதாரணத்துக்கு செவ்வாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரத்தம், அடிதடி, போலீஸ், கோர்ட்டு, கேஸு, காலி மனை, அதாவது பூமி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் செவ்வாய் அதிபதி. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதி. அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சுக்கிரன் கல்யாணம், திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டின வீடு, நான் லக்ஸரியாக இருக்கேன்ப்பா, சூப்பராக இருக்கிறேன், நான் இந்த ஷர்ட்டு தான் போடுவேன், நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் சுக்கிரன் அதிபதி. அதுக்கப்புறம் கல்யாணம், திருமணம், இந்த மாதிரி இந்த இடம், அதாவது 2ஆவது இடம் சுக்கிரன், 7ஆம் இடம் இது. அதுக்கப்புறம் மாங்கல்யம், ஆயுள் ஸ்தானம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா, நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தது. அப்போது ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி நல்லா இருந்ததுன்னா நம்ம தாராளமாக ஓகேன்னு சொல்லலாம். ஆணுக்கு 2 பேருக்கும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், வித்யாஸ்தானம் சொல்கிற 2ஆவது இடம், 7ஆவது இடம். அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானமும் நம்ம செக் பண்ணணும். குழந்தை பாக்கியம், யோனின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 10 பொருத்தத்தில் யோனி இல்லை அப்படின்னு சொன்னால் ஜாதக கட்டத்தில் யோனி, இப்போ அதாவது யோனிக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட 5ஆவது இடமும் 9ஆவது இடமும் குரு பகவானும் இவங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தாராளமாக நம்ம அந்த யோனி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எடுத்துக்கலாம். இப்போ இந்த சில பேர் சொல்லுவாங்க செவ்வாதோஷம் இருந்தா செவ்வாதோஷம் உள்ளவங்களை தான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா இறந்துருவாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே மாயையா இல்லை உண்மையா சார்? இறக்குறதுன்றது கிடையாது. அதாவது செவ்வாய்ன்ற நான் முதல்ல சொன்ன மாதிரி ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவர். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அதுலேயும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. எல்லா கட்டத்துக்கும் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 தோஷம் கிடையாது. ஒரு சில லக்னத்துக்கெல்லாம் செவ்வாய் தோஷமே கிடையாது. செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதுலேயும் எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாம் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், எங்கெங்கே இருந்தால் தோஷம் உண்டு, எங்கே இல்லை தோஷம் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, இன்னொரு ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சிம்பிளான விஷயந்தான். ஒருத்தருக்கு ரத்த வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வீரியம் கம்மியாக இருக்கும். அப்போ தாம்பத்திய உறவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சிம்பிள். இது கோர்ட்டில் போய் பார்த்தாக்கா நிறைய கேசஸ் இது தான் இருக்கும். தாம்பத்திய உறவு சரியில்லை, நான் டைவர்ஸ் பண்ணுறேன், அப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மாமனார் மாமியார் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் கம்மியாக இருக்கும். நிச்சயமாக இதோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த செவ்வாய் தோஷம் இதுதான். இப்போ தோஷமே இல்லாத ஒரு ஜாதகத்தை பார்க்க முடியுமா? தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது உலகத்தில். பூமியில் கால் போட்டாலே தோஷம் தானே. நம்ம யாரும் பறக்கலை சரியா, கால் பூமியில் பட்டால் தோஷம்தான். உதாரணத்துக்கு சொல்லலாம், ராமருக்கு தோஷம் இல்லையா, கிருஷ்ணருக்கு தோஷம் இல்லையா, 14 வருஷம் காட்டில் இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மனிதனாக பிறந்தவனுக்கு அவங்க கடவுளாக காட்டிக்கலை. அவங்க கடவுளாக, நான் கடவுள்னு எங்கேயுமே அவங்க சொன்னதில்லை. ஸோ மனிதனாக பிறந்துட்டேன், எனக்கும் உன்ன மாதிரி பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணணும், நான் எனக்கும் கிரகங்கள்லாம் இது அட்டாக் பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் தோஷமே இல்லாத ஜாதகமான. ரொம்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த சொல்லலாம், சுத்த ஜாதகம் அப்படின்னா எதை சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா 10ஆவது இடம் ஜீவனஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம், அவ்வளோதான். எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எது மெயின் நமக்கு? காசு, சாப்பாடு. காசு கூட அப்புறம்
சாதம் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா காசு கூட வேண்டாம். 3 வேளையும் எனக்கு தேவையானது வந்துடுச்சுன்னா அந்த காசு எதுக்கு எனக்கு? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதன் வாழறதுக்கு உண்டானது மெயின் வந்து ஜீவனம். அந்த ஜீவனம் சாப்பாடு, நம்ம வேலை செய்யணும். அப்போது அந்த 10வது இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனாதிபதியும் ஜீவனஸ்தானமும் இவங்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஜாதகம் வேணால் சுத்த ஜாதகம் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்க கை அண்டி போய் நிற்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். சொந்த காலில் நிற்கிற ஜாதகம். அது ஒன்று சொன்னாலே போதும், அவங்களுக்கு மனது தெம்பு வந்து, ஐயோ நாளைக்கு நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணுமா, நான் ஒருத்தர்கிட்ட கேட்கணுமா, நான் இப்படி தான் இருக்கணுமான்னு நினச்சாலே மனசு சோர்வாகிடும். அப்போது அதெல்லாம் கிடையாது, நீ பாட்டு நீ இரு, ரொம்ப அருமையாக இருப்ப நீ அப்படின்னு ஒரு தெம்பு கொடுத்தாலே அவங்க நல்லா இருப்பாங்க. எந்த ஜாதகத்தை வந்து யோகமான ஜாதகம்னு சொல்லுவாங்க? மறுபடியும் இப்போ சொல்கிறேனே, இந்த ஜீவனஸ்தானம் நல்லா இருந்தாலே யோகம்தான். அது எப்படி சார்? இப்போ 3 வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்குது, நான் எதிர்பார்க்குற சாப்பாடு எனக்கு கிடைக்காது, ஏதோ அவங்க கொடுக்கறத நான் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு என் ஜீவனத்தை ஓட்டிக்கிறேன். ஆனால் யோகம்ன்றது அப்படி கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சாப்பிடுவேன். நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போகணுன்னா நான் அங்கே போவேன், இந்த காரில் போகணுன்னா இந்த காரில் முதல்ல சொன்னேன்.